செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணால் அதுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குதுன்னு வரிசையான சீரீஸான வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்குற 5வது டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blank செக் ஆர் மிஸ்யூஸ் டிஃபென்ஸ். ஒரு blank செக் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸு அல்லது செக்கை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற டிஃபென்ஸு எந்த மாதிரி சூழ்நிலையில் எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளலாம், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கு என்னென்ன கேஸ் எப்படி கேஸ் நடத்தணும், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன, அதுக்கு சப்போர்ட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் என்ன, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ டிஃபென்ஸ் இன் செக் பவுன்சிங் கேஸ் அப்படின்ற வீடியோ பாருங்கள். அதில் இந்த தம்ப்நெயிலில் தான் அதை போட்டிருக்கேன். அதில் என்னென்ன செக் பவுன்சிங் கேஸுக்கு என்னென்ன தேவைப்படும், அதுக்கு என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குது, ஓவராலாக என்னென்ன டிஃபென்ஸ் இருக்குன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸ் 1, டிஃபென்ஸ் 2, டிஃபென்ஸ் 3, டிஃபென்ஸ் 4 என்னென்ன, அதுக்கு என்னென்ன யுக்தியில் கையாளணும்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கடைசியாக பார்த்த டிஃபென்ஸ் 5, அதாவது blank செக் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் செக், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வரிசையில் டிஃபென்ஸ் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, blank செக்ஸ் ஆர் மிஸ்யூஸ் ஆஃப் செக். இது 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அஃபென்ஸ் இல்லை, அதில் எப்படி அக்யூட்டல் வாங்குறது, அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலான செக்கு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி செக்காக கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் blank செக்காக கொடுக்குறாங்க. அது blank செக்குன்னு சொல்லும்போது சிக்னேச்சர் இல்லாமல், இல்லை பேர் போடாமல், இல்லை அமௌண்ட் போடாமல், டேட் போடாமல், இது மாதிரி blank செக்காக இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி கொடுக்கப்பட்ட blank செக்கு அல்லது செக்யூரிட்டி செக்கை மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம அக்யூஸ்ட் என்ன மாதிரி டிஃபென்ஸ் பண்ணலான்னா, எனக்கு இந்த செக்குக்கு எந்த விதமான லைபிலிட்டி இல்லை, அதை ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எந்த விதமான லைபிலிட்டி இல்லை செக்கை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணுன்னா, அது சம்மந்தமாக சட்டம் என்ன சொல்லுது, சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்றதை பார்க்கணும். உதாரணத்துக்கு blank செக்கு பற்றி இந்த செக்ஷன் 20 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹோல்டர் ஹேஸ் அத்தாரிட்டி டு ஃபில் இன் இன்கம்ப்ளீட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஒன்லி ஃபார் எ வேலிட்லி என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் லைபிலிட்டி. என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 20ல் ஒரு செக்கை பிளாங்காக கொடுத்தா அது யார் வச்சுருக்காரோ அவங்களுக்கு அதை ஃபில்லப் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. பட் எந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு கடனோ, ஒரு என்ஃபோர்ஸபிள் கடனோ, ஒரு என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டியோ, ஸோ என்ஃபோர்ஸபிள் டெப்ட் ஆர் என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி இருந்தால் அந்த மாதிரி சமயத்தில் அந்த செக்கை அவங்க அந்த பிளாங்காக கொடுக்கப்பட்ட செக்கை ஃபில்லப் பண்ணலான்னு சொல்லி செக்ஷன் 20 ஆஃப் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் சொல்லுது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சும்மா மியர் யூசன்ஸ் ஆஃப் blank செக் ஆட்டோமேட்டிக்காக லைபிலிட்டியை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ சும்மா ஒருத்தர் பிளாங்காக செக் கொடுத்தாருன்னா அதை வச்சு நான் ஆட்டோமேட்டிக்காக போட்டுட்டு கேஸை போடுவேன் அப்படின்ற மாதிரி கேஸை போட்டேன் அப்படின்னா அது செல்லுமானா செல்லாது. அதான் சும்மா இஷ்யூ பண்ணதுக்காக மட்டும் செல்லாது. அதுக்கு என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருக்கணும் ஆர் என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி இருக்கணும். அப்புறம் செக்ஷன் 139 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த செக்கும் கொடுத்துருந்தாங்களோ அது ஒரு சில ப்ரிசம்ஷன் இருக்குது. ஒரு செக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு வேலிட் கன்சிடரேஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க, லீகலான ஒரு டிரான்சாக்ஷனாக கொடுத்துருக்காங்கன்ற ஒரு ப்ரிசம்ஷன் எடுக்கும். பட் அந்த ப்ரிசம்ஷன் இறுதியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதியானது கிடையாது. அது அதை ரிப்யூட் பண்ணலாம், அதாவது மறுக்கலாம், அப்படி ஒன்று இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு எதிரான ஒரு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அந்த ப்ரிசம்ஷன் தவறானது அப்படின்றத அதை ரிஃப்யூட் பண்ணலாம், பொய்ன்னு நிரூபிக்கலாம். அது மாதிரி இப்படி இல்லைன்றது இப்போ அதை மறுக்கலாம், மறுத்து ஒரு சாட்சிகள் பண்ணலாம். அது மாதிரி தான் செக்ஷன் 139 சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி செக்குன்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக்ஸ் ஆர் நாட் இஷ்யூட் டுவர்ட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் டெட் பட் அஸ் அ கேரண்டி. ஸோ செக்யூரிட்டி செக்ஸ் இப்போக்குள்ள கடனுக்கோ, இப்போ நான் பணம் செலுத்த வேண்டிய ஒரு கடனுக்கு லைபிலிட்டிக்கோ கொடுக்கப்பட்ட செக்கானா அப்படி கிடையாது. நான் இதை பண்ணுப்பா, எனக்கு பண்ணி கொடு, நான் அதுக்கு செக்யூரிட்டி அந்த செக்காக தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறது தான் செக்யூரிட்டி செக். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஏப்பா எனக்கு இந்த பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுப்பா, டெல்லியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வாப்பா, இந்தப்பா அவனை அதுக்கு உனக்கு செக்யூரிட்டியாக செக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுதான் செக்யூரிட்டி செக். அதில் பிளாங்காக கொடுக்கலாம், அமௌண்ட் ஃபில்லப் பண்ணாமல் கொடுக்கலாம். ஸோ அப்போ அதை உடனே அதிகம் அவர் ப்ரெசென்ட் பண்ணார்னா அப்போ செல்லுமானா செல்லாது.
இப்போ அதே செக்கை வந்து அவர் வெயிட் பண்ணி அந்த பொருள் என்ன கேட்குற அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்து அவங்க சப்ளை பண்ணி பொருளை எடுத்துக்கிட்டு சப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் கொடுத்துட்டார் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்போ வந்து அந்த மாதிரி வேலிட்டி. அப்போ வந்து அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து எக்ஸிஸ்டிங் லைபிலிட்டி ஆர் லெஃப்ட் இருக்கணும். ஸோ அதான் செக்யூரிட்டி செக்கை பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி ஒரு செக் கொடுத்தாங்கன்னா அதை வந்து 138 வந்து எப்போ அட்ராக்ட் ஆகும்னா அப்போ செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு டெப்ட்டோ ஒரு லைபிலிட்டியோ இருந்தால் அப்போ செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த ப்ரெசென்ட் பண்ணும்போது அது மாதிரி லைபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு டெல்லியிலேருந்து ஒரு பொருளை எனக்கு வாங்கி அனுப்பி விடுங்க, நான் அதுக்கு செக்யூரிட்டியாக இப்போ செக்கை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறம்போது அவர் வந்து டெல்லியிலேருந்து செக்கை அனுப்பவும் இல்லை, அனுப்புறதுக்கான முயற்சியும் பண்ணல. அனுப்பாமல் உடனே செக்கை கொடுத்துட்டானே நான் கேஸை போட்டேன் செக்கை ப்ரெசென்ட் பண்ணி கேஸை போட்டார்னா அப்போ கேஸை போடுற சமயத்தில் அவருக்கு நான் அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருந்ததான்னா உரிமை கிடையாது. எனக்கு ஒரு பொருளும் தரலை, பொருள் என் கையில் வந்து சேரவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கொடுக்கப்பட்ட செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டியாக தான் கொடுத்தேன், நான் அது எனக்கு பொருளை அனுப்புவார், அனுப்பி வைப்பார், அனுப்பி வச்சதுக்கப்புறம் அவர் கன்சல்ட் பண்ணுவார்னு நினச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பொருளே அனுப்பி வைக்கலை ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செக் வந்து 138 அட்ராக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி கேஸ் டிஃபென்ஸ் எடுக்கும்போது யாருக்கு இந்த பர்டன் வந்து இப்போ கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்னா இந்த பர்டன் ஷிஃப்ட்ஸ் டு கம்ப்ளைனன்ட் டு ப்ரூவ் என்ஃபோர்சபிள் லைபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நான் செக்யூரிட்டி செக்காக தான் கொடுத்தேன், எனக்கு பொருளுக்கு அனுப்புவார்ன்றதுக்காக கொடுத்தேன், ஆனால் அதை ஒரு தப்பாக ப்ரெசென்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட் பர்டனை வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும், அவர் ப்ரூவ் பண்ணணும்னா இதை செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் அவருக்கு பொருளை அங்கேருந்து அனுப்பிட்டேன், அவர் வாங்கிக்கிட்டார், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் டெல்லியிலேருந்து டிஸ்பேச் பண்ணிட்டேன், அங்கேருந்து கிளம்பிடுச்சு, அப்போ அவருக்கு போய் சேர்ந்துருன்னு நினச்சிருக்கேன். ஸோ இங்கே என்ன விட்டு அவர் பொருள் இங்கேருந்து டெலிவரிக்கு நான் கொடுத்தாச்சு, வண்டியில் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஆர்டிக்கிள் வாஸ் டெலிவர்டு, ஆர்டிக்கிள் வாஸ் என்னை விட்டு நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா அப்போ என்னால் பொருள் சப்ளை பண்ணதுக்கு நாங்கள் என்ஃபோர்ஸ்டு லைபிலிட்டி இருக்குது, டெப்ட் இருக்குன்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் த பர்டன் ஷிஃப்ட் ஆன்ஸ் டு தி கம்ப்ளைனன்ட் டு ப்ரூவ் தட் அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த என்ஃபோர்ஸபிள் டெப்ட் இருந்தது, லைபிலிட்டி இருந்ததுன்றதை கம்ப்ளைண்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் நாராயண மேனன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளான்ற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு ப்ரிசம்ப்ஷன் அண்டர் செக்ஷன் 139 இஸ் ரிபியூட்டபிள், பிளாங்க் செக் மிஸ்யூஸ் டிஃபென்ஸ் இஸ் வேலிட். ஸோ அது மாதிரி பிளாங்க் செக் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் எடுக்கலாம். ப்ரிசம்ப்ஷன் வந்து 139 ப்ரிசம்ப்ஷன் வந்து இட்ஸ் ரிபியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இண்டூஸ் ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் மேக்னம் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் 2014 என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி செக்ஸ் நாட் இஷ்யூட் ஃபார் டெப்ட் ஹென்ஸ் அவுட் சைட் செக்ஷன் 138. ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் கொடுக்கப்பட்ட செக்கு வந்து the security checks not issue இந்த ஒரு கடனுக்காக கொடுக்கப்படலை, இது செக்யூரிட்டி செக்காக கொடுத்துருக்காங்க, கடன் அந்த சமயத்தில் கடன் லைபிலிட்டி வரல, ஸோ அதனால் 138 இந்த கேஸ்க்கு அட்ராக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த இன்னொரு கேஸ் பார்த்திங்கன்னா சுனில் டோடி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த வழக்கு 2021 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி செக்ஸ் மே அட்ராக்ட் லைபிலிட்டி ஒன்லி இஃப் என்ஃபோர்ஸபிள் டெப்ட் எக்ஸிஸ்ட் ஆன் த டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி வந்து இந்த செக்யூரிட்டி செக்கை ப்ரெசென்ட் பண்ணும்போது இருந்தால் மட்டும்தான் அது 138 அட்ராக்ட் ஆகும். அந்த என்ஃபோர்ஸபிள் டெப்ட்டு இந்த செக் ப்ரெசென்ட் பண்ணுற சமயத்தில் இல்லை அப்படின்னா இது வந்து 138 அஃபென்ஸ் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு இந்த 3வது ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டோட லிங்க்கையும் வந்து நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3 ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். முடிஞ்சால் டவுன்லோட் நீங்கள் பண்ணிக்கலாம், பண்ணி உங்கள் கேஸுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி உங்கள் கேஸை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாங்க் செக் நாட் ப்ரூஃப் ஆஃப் லைபிலிட்டி அன்லெஸ் சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். ஸோ ஒரு பிளாங்க் செக்கு கொடுத்துருக்காங்கனாலே அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே அதில் லைபிலிட்டி இருக்குது அப்படின்னு ப்ரிசியூம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும். பிளாங்க் செக் கொடுக்குறாங்கன்னா அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக எவிடன்ஸும் கொடுத்து இது வந்து லைபிலிட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி செக்ஸ் ப்ரெசென்டட் ப்ரீமெச்சூர்லி ஆர் அன்என்ஃபோர்ஸபிள். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் செக்யூரிட்டி செக்ஸாக கொடுக்குறாங்க, அதை வந்து அதுக்கு லைபிலிட்டி வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அது வந்து இட் இஸ் நாட் அன் என்ஃபோர்ஸபிள், அது அன்என்ஃபோர்ஸபிள். அந்த மாதிரி வந்து ப்ரிமெச்சூராக ப்ரெசென்ட் பண்ண செக்குக்கு வந்து 138 செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி செக்கு இல்லை மிஸ்யூஸ் ஆஃப் செக்கை வச்சு டிஃபென்ஸ் பண்ணணும் கேஸ் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இதை வந்து செக் இஷ்யூடு வந்து ஒரு பிளாங்க்ஸ் எடுத்துக்க உடனே டிஃபென்ஸ் எடுங்க, கோர்ட்லேயே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து பிளாங்க் செக்காக கொடுத்துருக்காங்க, இது வந்து செக்யூரிட்டி செக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த அதை கோர்ட்டில் நிரூபிக்கிறதுக்கு தகுந்தமான சப்போர்ட்டிவ் இதுக்கு சப்போர்ட்டிவாக லோன் அக்ரிமெண்ட்டு, இமெயில்ஸு, கான்ட்ராக்ட்ஸு, இல்லை கம்யூனிகேஷன்ஸு அதெல்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். நாங்கள் செக்யூரிட்டி செக்காக தான் கொடுத்துருக்கோம், ப்ரெசென்ட் பண்ணும்போது இது வந்து லைபிலிட்டி வரல, இந்த டேட்டா ப்ரெசன்டேஷன் அன்றைக்கி நாங்கள் பணம் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு கிடையாது, லைபிலிட்டி என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி வரலன்றதை எக்ஸாமின் பண்ணுறது பண்ணுங்கள். அதையும் தவிர்த்து வந்து கம்ப்ளைண்ட்டை விட்னஸ் பாக்ஸ் வரும்போது அவங்கள கிராஸ் எக்ஸாமின் பண்ணி அதையும் வந்து நிரூபிக்க பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு செக் கொடுத்தாங்க, அதுக்கு செக் கொடுக்கும்போது பொருள் சப்ளை பண்ணிட்டீங்களா, சப்ளை பண்ணலையா, அப்போ வந்து என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி இருந்ததா இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு நம்ம என்ன அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுக்கிறதுன்றது கேள்வி கேட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அதில் இந்த என்ஃபோர்ஸபிள் லைபிலிட்டி டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் செக் அன்னைக்கு இல்லை, டேட்டா ப்ரெசன்டேஷன் ஆஃப் செக் அன்னைக்கு டெப்ட் இல்லை, என்ஃபோர்ஸ் லைபிலிட்டி இல்லை, என்ஃபோர்ஸ் டெப்ட் இல்லை அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா கேஸை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் இந்த டிஃபென்ஸை வச்சு. ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன மாதிரி கன்க்ளூட் பண்ணலான்னா, பிளாங்க் செக்கு அல்லது செக்யூரிட்டி செக்கை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஒரு பவர்ஃபுல் டிஃபென்ஸு. அந்த கேஸ் கோர்ட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிரூபிச்சிங்கன்னா அந்த கேஸில் வந்து வெளியே வந்துடலாம். 138 அட்ராக்ட் ஆகாது அப்படின்றது கோர்ட்டில் நிரூபணம் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ பற்றிய முழுமையான விஷயங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து கிரவுண்ட் 6 பார்க்க போகிறோம். அது வந்து போஸ்ட் டேட்டட் செக் ஆர் டைம் பார்ட் டெப்ட் செக்கு, அது என்னன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜட்ஜ்மெண்ட் வேணுன்றதும் டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தொடர்ந்து இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு எந்த வகையில் உபயோகமாக இருந்ததுன்றது இந்த கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரியுங்க. நான் வழக்கமாக சொல்கிற டிஸ்க்ளைமர் தான், இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கோம். இது வந்து இந்த வீடியோவை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து களத்தில் இறங்கி என்ன பல பரீட்சையில் இறங்காதீங்க. மேற்கொண்டு மற்ற ஜட்ஜ்மெண்ட்டையும் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, கேஸ் லாஸ் என்ன இருக்குது, புக்ஸ் என்ன இருக்குன்றதையும் பாருங்கள். உங்களுடைய அட்வொகேட்டையும் மேற்கொண்டு கலந்து ஆலோசிங்க. ஒவ்வொரு கேஸும் கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகும். ஸோ உங்கள் கேஸுக்கு இது எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குது இல்லையன்றதை நீங்கள் மற்ற ஜட்ஜ்மெண்ட்ஸு, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸு, அவங்க புக்ஸை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அட்வொகேட்டையும் கலந்து ஆலோசித்து இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்ட சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.